ஸோ இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஏடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அதுலேயும் ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். அவங்களில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் போய் படிக்கணும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அடுத்தடுத்து அவங்களோட ஸ்போர்ட்ஸில் முன்னேற முடியும். ஸ்போர்ட்ஸில் முன்னேறி அவங்களுடைய கெரியர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்குது. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா March 21 ஓப்பன் ஆகிருக்குது. ஆன்லைன் அப்ளிகேஷன் எஸ்டிஐடியோடைய வெப்சைட்டில் March 21 ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. April 6 பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்காக லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னா, நீங்கள் 12th ஃபினிஷ் பண்ணிட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் கட்டாயமாக. 12th பாஸ் பண்ணிட்டு யூஜி ஃபர்ஸ்ட் இயரோ இல்லை பிஜி ஃபர்ஸ்ட் இயரோ ஜாயின் பண்ணக்கூடிய அந்த ஏஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ ஒரு 17 இயர்ஸ்க்கு வந்துட்டு மேலே இருக்கணும். ஸ்போர்ட்ஸில் கட்டாயமாக நீங்கள் இருப்பீங்க. அது குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். யூஜி ஆர் பிஜி ஜாயின் பண்ணுற மாதிரி என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ அவங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் March 21 April 6 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கிறாங்க. வேறு எந்த அப்ளிகேஷனும் கிடையாது. March 8 இதுக்கான செலெக்ஷன் கேம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ நீங்கள் எந்த விளையாட்டில் திறமையாக இருக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் நடக்கும். 4 இடங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் நடக்குது. April 8 ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியம், சென்னை பெரியமேட்டில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியமில் அண்ட் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியமில், MRK ஹாக்கி ஸ்டேடியம், நேரு பார்க். ஸோ இந்த 4 இடங்கள்ல மார்னிங் 7 மணி April 8 மார்னிங் 7 மணிலேருந்து இந்த 4 ஸ்டேடியத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் நடக்குது. ஸோ இதுக்காக நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதுக்கான வெப்சைட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் செலெக்ஷன் நடக்க போகுது. நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் படித்தால் மட்டுமே நல்ல பொசிஷனுக்கு உங்களால் போக முடியும்.